என்னுடைய ஸ்தானத்தை நானே உருவாக்கிக் கொண்டேன். மகாகாளி, கூறுங்கள், நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உனது ஸ்தானத்திற்காக நீ இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்றால் நான் நிச்சயமாக உன்னை தடுப்பேன். நான் தங்களுடன் யுத்தம் செய்வதற்கு தயாராக உள்ளேன். மகாதேவரின் ஆலகாலத்தாலும் உங்களுடைய சக்தியாலும் நான் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது நம்மிடையே நடக்கும் யுத்தத்தில் யார் வெல்லப் போகிறார் என்று பார்க்கலாம். மகாகாளி, நான் கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனில் இந்த பூமியில் யாரும் விரும்பாத ஒரு யுத்தம் நடைபெறும். நான் இறுதியாக உங்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த ஸ்தானத்தை விட்டு அனைவரும் விலகிச் செல்லுங்கள். தங்களுக்கு இந்த நிலையானது இவ்வளவு விரைவில் வரும் என்று நான் நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது என்பதால் தாங்கள் எனக்கு வெற்றி கிடைக்க ஆசீர்வாதம் அளிக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் நான் உங்களை வணங்குகிறேன் தாயே. தன்னிடம் ஆசிர்வாதம் கேட்டு வரும் பிள்ளைகளை எந்த தாயும் ஆசிர்வதிக்காமல் இருக்க மாட்டாள். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். இன்று உனது சக்தியை மீறி நீ இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். அப்படி இந்த யுத்தம் முடிந்த பிறகு நீ புரிந்த தவறு என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் மானசா. மகாதேவா, இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுங்கள். ஒருவேளை இந்த யுத்தம் நடந்தால் உலகத்தில் பிரளயம் உண்டாகும். இதை தடுத்து விடுங்கள். சாந்தமடையுங்கள் ஆச்சாரியரே. இந்த யுத்தத்தினால் உலகத்திற்கு அனுபவ பாடம் ஒன்று நிச்சயம் விளங்கும். மிகுந்த அச்சம் கொண்டு ஒருவர் எச்சமயமும் இருந்தால் அப்பொழுது சரி எது தவறு எது என்று தேர்வு செய்யும் நிலையை அவர் இழந்து விடுவர். விவேகம் கொண்டு அந்த நபரினால் எதையும் மாற்ற இயலாத ஆச்சாரியரே. அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது மானசா மட்டுமல்ல. எனக்கு மானசா மீது பயமும் பாதுகாப்பின்மையும் இல்லை. நான் இவை அனைத்தையும் இவ்வுலகத்தின் பாதுகாப்பிற்காகவே செய்கிறேன். இவ்வுலகத்தின் நன்மை மகாகாளியின் கரங்களில் உள்ளது. அதுதான் மானசாவின் அழிவு. இதனால் பிரபஞ்சத்திற்கு எப்படி நன்மை ஏற்படும் இந்திரதேவா? நிச்சயமாக இதனால் பிரபஞ்சம் பாதிக்கும். நாம் இதை தடுக்க வேண்டும் இந்திரதேவா. நிச்சயமாக கூடாது. நான் இந்த நிமிடத்திற்காக தான் காத்து கொண்டிருந்தேன். இதுதான் சரியான வேளை. அவளுடைய அழிவிற்கான காரணம் அவளுடைய செயலில் இருக்கிறது.